ரேஷ்மா, ரேஷ்மா. சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் எடுத்துட்டு வரணுமா? எதனா தேவையா பாட்டி? நான் ரேஷ்மான்னு தான் கூப்பிட்டேன், அதுக்குள்ள 10,000 கேள்வி கேட்டுறா. எங்க என்ன ஏதாச்சும் பேச விடுறியா நீ? முதல்ல சொல்லு. ஷோ பாட்டி, என்ன சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட அதையாச்சும் சொல்லு முதல்ல. அனு வீட்ல இருந்து வராங்கல்ல, உங்க அம்மா எல்லாம் எங்க? யாருமே கீழே காங்கல. சமையல் வேலை தான் நான் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் பார்த்து மத்த வேலையாச்சும் கூட இருந்து நிக்க வேண்டாமா? எந்த வேலைக்கும் கூட இருந்து செய்யறது இல்ல. அத நீ உன் மருமவ கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அம்மா கிட்ட இருந்து வாய், அப்படியே வாய். என்ன பாட்டி உனக்கு பிரச்சனை? இப்ப என்னதான் நான் பண்ணணும்னு சொல்ற, சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயிட்டு உன் அம்மைய கீழே இறங்கி வர சொல்லு. அனு வீட்ல இருந்து மறு வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அனு வீட்ல இருந்து வந்துட்டாங்களா பாட்டி? சொல்லவே இல்ல என்கிட்ட. நீ வெளியே நிக்கிறாங்களா? உள்ள கூட்டிட்டு வர வேண்டியது என்ன? லூசு பாட்டி, இங்க என்ன பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? நான் போயிட்டு அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வரேன், சரியா? அனு, எடி எடி எடி, கஷ்டாதடி கூறுகிட்டவளே. மூஞ்ச பாரு, மூஞ்ச. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுற விட்டுட்டு இங்க நின்று உன்கிட்ட கதையா பேசிக்கிட்டு இருப்பேன். உன் அம்மா கறிய இப்ப கூப்பிட்டாதான் அவங்க வந்தப்ப வருவா. ஆமா, அரை மணி நேரம் வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருப்பா. உன் அம்மா கறியை பத்தி எனக்கு தெரியாது. என்ன பாட்டி நீ என் அம்மா இல்ல, உன் ஆசை மருமக. ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம், போ. பாட்டி, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாமியார் ஆயிட்டாலே மருமகளை பிடிக்காம போயிருமோன்னு சொல்லி. அது உண்மையா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ ஒருத்தவங்களுக்கு மருமகளா இருந்திருப்ப, அப்போ உன் மாமியார் உன்கிட்ட எப்படி நடந்திருப்பாங்க? நீ இப்போ மாமியாரா இருக்க, உன் மருமக கிட்ட எப்படி நடந்துக்கிற? அதே பேரும் நீ பார்த்திருப்பல, அதை வச்சு சொல்லு. வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருக்காத, போடி. இப்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் போயிட்டு சீக்கிரம் வர சொல்லு. சரி, போய் சொல்றேன். அணுவை கூப்பிட வர சொன்னதுக்கே அந்த குதி குதிச்சாங்க. இதுக்குள்ள என்னென்ன பேச்சு பேச போறாங்களோ தெரியல. எல்லா பிரச்சனையும் என் தலையில இழுத்து விடுற பத்தியா நீ? திட்டு வாங்குறதுக்குன்னு என்ன அங்கிருந்து பேக் பண்ணி வர வச்சிருக்கீங்க. பேசாம நான் என் மாமியார் வீட்லயே இருந்திருப்பேன். என் மாமியார் கிட்ட ஒரு 4 திட்டு வாங்கிக்கிட்டு சோத்தை தின்னுட்டு தூங்கவா செஞ்சிருப்பேன். இங்க வந்து ஓயாம எல்லார்கிட்டயும் திட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு எனக்கு. சரி, போய் உன் அம்மாவை வர சொல்லு, உங்க அப்பாவையும் வர சொல்லு, சரியா? சரி. ஏடி நில்லி, அப்படியே ரகுவி அனுவியுமே வர சொல்லு. சரி. அனு, சாப்பிட்டியாமா? இப்பதான் சாப்பிட்டேன், நேரமாச்சு. என்ன? சாரிடி, எனக்கு பசிச்சுட்டா, அதான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். அம்மா கொண்டு வந்தாங்களா, சரின்னு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டேன். கோவமா என் மேல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு நான் ஏன் கோவப்பட போறேன்? அப்படிலாம் இல்ல. என்ன, தனியா உட்காந்து சாப்பிட்டேனா, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு, மத்தபடி எதுவுமே இல்ல. சாரிடி பொண்டாட்டி, நாளையில இருந்து கண்டிப்பா உன் கூட தான் சாப்பிடுவேன், எவ்வளவு பசியா இருந்தாலும் சரி. ம். சரி, பாப்போம். என்ன செக் பண்றியா நீ? அப்படிலாம் இல்ல, நீங்க என் கூட சாப்பிட்றேன்னு சொன்னீங்களே, அதான் பாப்போன்னு சொன்னேன். எங்க வீட்ல எல்லாம் எங்க அம்மா என் கூட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க தனித்தனியா உட்காந்து சாப்பிடுறீங்க. யாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டே பார்க்கவே இல்லை. வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாள்ல 6 வேலை, 6 வேலையுமே அப்படிதான். ஏதோ நீங்க தான் என் கூட உட்காந்து சாப்பிடுறீங்க. மத்தபடி எல்லாருக்குமே பசிச்சுச்சுன்னா முருகண்ணன் கிட்ட சொல்றீங்க, முருகண்ணன் நீங்க இருக்கிற இடத்துக்கே சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராரு. ஆனா எங்க வீட்ல எல்லாம் அப்படிலாம் இல்ல. என் ஆசை பொண்டாட்டி, ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு வழக்கம், சரியா? எங்க வீட்லயும் நான் சின்ன வயசுலலாம் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டோம். பெரியவங்களை ஆக ஆக மாறிடுச்சு எல்லாமே, ஏன்னு எனக்கும் தெரியல. நான் நைட் டியூட்டிக்கு போயிடுவேன், அப்ப எனக்கு எப்போ பசிக்குதோ அப்பதான் சாப்பிடுவேன். முருகன்னு மோஸ்ட்லி என் ரூம்க்கே எடுத்துட்டு வந்து தந்துருவாரு. ரேஷ்மா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவ இப்பதான் வந்திருக்கா. அவளுக்கு தோணும் போது அவ சாப்பிட்டுப்பான். அம்மாவும் பாட்டியும் அப்படிதான், 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால உனக்கு அப்படி இருக்குமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் புதுசா இருக்கு. போக போக பழகிரும், சரியா? ம். ஆ, இன்னைக்கு என்ன, என் பொண்டாட்டி மூஞ்சில நல்ல பிரைட்டா இருக்கு. யான்னு தெரியாதா? ம். என்னவா இருக்கும்? மாமா கிட்ட ஏதாச்சும் வேணுமோ? ஆசைதான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சரியா? அடிப்பாவி. இன்னைக்கு அம்மா எல்லாம் வராங்களா நம்மள மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. அதான், ஏதோ 2 நாள் தான் ஆச்சு, இருந்தாலும் ரொம்ப நாள் உங்க கூடயே இருந்த மாதிரி இருக்கு. அவங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கவே முடியல. ஆனா இன்னைக்கு அவங்க கூடயே இருப்பேன். எத்தனை நாள்? 1 வீக் ஜாலியா இருக்கும்ல. 1 வீக்கா? 1 வீக் ஃபுல்லா அங்கேயே தான் இருக்கணுமா? ஏன் ரகு, இருக்க மாட்டீங்களா? அப்படி இல்ல, 1 வீக்கு அதான் யோசிக்கிறேன். எனக்காண்டி இருங்களேன். சரி, யானுக்காண்டி இருக்கேன், போதுமா? சரி. ஆமா, உங்க அம்மா வந்து எப்படி கேட்பாங்கல்ல, எப்படி பாத்துக்கிறாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி, என்ன சொல்லுவ? ம். ம் உன் மாப்பிள்ளை என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, டார்ச்சரோ டார்ச்சர், என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். அடிப்பாவி, இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பத்தி நீ?
ஆமா, அப்போ வேற எப்படி சொல்லுவாங்க உங்களை பத்தி? நான் என்னமோ ரகு நல்லா பாத்துக்கிறாரு, உங்களை விட என்ன ரகு தான் நல்லா பாத்துக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவியோன்னு நினைச்சேன். ரகு, சொல்லு. உண்மையை சொல்லணும்னா நீங்க என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறீங்க. அது இந்த 2 நாள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இதே மாதிரி இருப்பீங்கல்ல நீங்க, வாழ்க்கை ஃபுல்லா மாறிட மாட்டீங்களே. நீங்க இப்படியே இருக்கணும் என் கூட சந்தோஷமா. நான் கோவப்பட்டாலும் என்ன சமாதானப்படுத்தணும், என்கிட்ட கெஞ்சணும், அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சணும், எல்லாமே எனக்கு வேணும். ஆஹா, ஆமா. சரிடி என் பொண்டாட்டி, நான் ஏன் மாற போறேன்? என் பொண்டாட்டிய எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சிருக்கேன், மாறுவேனா? பாப்போம் பாப்போம். ரேஷ்மா அக்கா தான் சொன்னாங்க, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எப்படின்னா எனக்கே தெரியல. இந்த ரேஷ்மாக்கு வேற வேலையே இல்ல. என் வாழ்க்கையில மண்ணை தூக்கி போடுறது இல்ல, கல்லு தூக்கி போடுறதுலயே இருக்கா. ரகு, அது எப்படிதான் அவளை பத்தி பேசும்போது மூக்கு இருக்குமோ தெரியல, கரெக்டா வந்து நின்றுவா. வாங்க மேடம், உள்ளதான் இருக்கும். என்னல என்னை பத்தி ஏதோ பெருமையா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனு, என் தம்பி என்னை பத்தி ஏதோ பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தான் போலியே. அப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? எப்பவுமே இப்படிதான் என்னை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுவான், அப்படிதானே? ஆமா ஆமா, ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாருன்னு அவரையே கேளுங்க, சொல்லுவாரு. டேய், என்ன சொன்ன? நான் இப்படி சொன்ன உடனே அவ சிரிக்கிறா. அப்ப என்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன், அப்படிதானே? சேச்சே, சத்தியமா உன்னை பத்தி உண்மைய மட்டும்தான் சொன்னேன். என் அக்கா ரொம்ப நல்லவ, அவள மாதிரி யாருமே இருக்க முடியாது, அவ நினைச்சா என்ன வேணாலும் செய்வா, எப்படியாப்பட்ட குடும்பத்தையும் பிரிச்சிருவா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லதா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப நல்லதா? ஆமாடி, அந்த டேலண்ட் இருக்குல்ல உனக்கு. பாரு, அவ உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டானா ஒரு பாசிட்டிவா சொல்லணும், அதெல்லாம் இல்ல, எடுத்த உடனே நெகட்டிவ் தான். என்ன? எனக்கு என்ன தெரியுமோ அதுதானே நான் சொல்ல முடியும். கரெக்ட் தான், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதுதானே நீ சொல்லுவ. அதுதான் நானும் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அனு, இவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? நான் ரொம்ப நல்ல பொண்ணு. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேளுங்க, அப்ப சொல்லுவாரு. இவன் பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்கான். பொறாமையில பொங்கவும் இல்ல, எதுவும் செய்யல. சரி, வந்த விஷயத்த சொல்லு. அனுவோட அம்மா அப்புறம் முத்துமாரி பிரியா எல்லாம் வராங்க இல்லையா, அதான் பாட்டி உங்களை கீழே வர சொன்னாங்க. ரேஷ்மாக்கா அவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? இல்ல அனு, இன்னும் வரல. நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ, சரியா? நான் அம்மா மேல இருக்காங்க, பாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு அம்மாவையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க கீழே. அதனால சரின்னு சொல்லிட்டு, நீங்க கீழே தானே இருக்கீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ரோஷன் எங்க? ரோஷன் எங்கன்னு என்கிட்ட கேக்குற? என்னல சொல்ற? என் பையன் எங்கல? உன்கிட்ட தானே கொடுத்துட்டு போனேன். ஐயோ, ரோஷன் எங்க? ரகு, விளையாடாதல. உன் ரூம்ல தான் தூங்க வச்சிருக்கேன். இப்பதான் அங்க இருந்து வந்தேன், குழந்தை தூங்கிட்டு இருக்கான். சரி. பிள்ளைய பாத்துக்கிற லட்சணத்தை பாரு. இந்த லட்சணத்துல இந்த மேடத்தை வர நான் புகழ்ந்து வர பேசணுமா? போ, ஏதாச்சும் சொல்லிருப்பாரு. இருல இரு, பிரியா வரால, அப்ப இருக்கு உனக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உன்னை என்ன பண்றோம்னு மட்டும் பாரு. எம்மா தாய்ங்களா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் பொண்டாட்டி கூட கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருந்துக்கிறேம்மா, கொஞ்ச நாள். சரி, இருந்துட்டு போ. ரகு, என்னடி ஆனா உன ரகு ரகுங்கிற? ஆ, உன்னை விட நான் பெரிய பையன் தெரியும்ல, மரியாதை கொடுக்கணும், அது முதல்ல தெரிஞ்சு கத்துக்கோ. அப்படியா? அப்ப வேணா நானே உன்னை அண்ணான்னு கூப்பிடவா? அடி பாவி, தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுருவ போலியே, அண்ணாங்கிற? பின்ன பெரியவங்களை அப்படிதானே கூப்பிடணும், மரியாதையா? ஆ, ஏங்கன்னு கூப்பிடு, இல்ல மாமான்னு கூப்பிடு. இந்த மூஞ்ச ஏங்கன்னு கூப்பிடுவாங்க, போங்க. இந்த மாதிரி மரியாதையா கூப்பிடணும், சரியா? கூப்பிடுறேன். சரி, வா கீழே போ. சரி. வணக்கம்மா, வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க மாப்பிள்ள. பிரியாமா, உள்ள வாமா. ஏமா இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஏன் இதெல்லாம் வீண் செலவு உங்களுக்கு? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. பிள்ளைய தானே பார்க்க வந்திருக்கேன், வெறும் கையோட வரக்கூடாதுல, அதான் கொஞ்சம் பழமும் ஸ்வீட்டா உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்தேன். ஏமா இதெல்லாம் இப்பவுமே கொடுக்கணும்னே? அவங்கள அங்கிருந்து அனுப்பி விடுவீங்களா மறுவிட்டு முடிஞ்சு? அப்ப வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அப்பமா வாங்கி கொடுப்போமா. இப்ப வரும்போது பிள்ளைக்கு அங்க ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, சரி இவளுக்கு மட்டும் எடுத்துட்டு வர முடியாதுன்னு மாப்பிள்ளைக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்தோமா. ஐயோ, எதுக்குதான் இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? இருக்கிற ட்ரெஸ்ஸே அவன் போட மாட்டேங்கிறான், இதுல வேட்டி சட்டை வேறவா? அவனுக்கு முதல்ல கட்ட கூட தெரியாதுமா. இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் அப்படிதாம்மா இருக்கு. சரி வாங்க உள்ள போவோம். ஐயோ, நான் ஒரு கூறுகிட்ட. வாங்க வாங்க. பிரியம்மா, என்னம்மா ஒரு மாதிரி சோர்வா இருந்த மாதிரி இருக்க? என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி உள்ள வாங்கம்மா.
பிரியா, எப்படி கண்ணு இருக்க? நல்லா இருக்கியா? மாசமா இருக்கும்போது ஸ்கேன்லாம் பார்ப்பாங்களே, அதெல்லாம் பாத்தியா அம்மா போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு? ஆ பாட்டி, இப்பதானே கன்சீவாவே இருக்கேன். இன்னும் மந்த் எல்லாம் ஆகல. சரிங்களா? அதுக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செக்அப் போயிட்டு தான் இருக்கேன். ஏன் கண்ணு இப்படி சோர்வா பேசுறா? நல்லா இருக்கு தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே மாப்பிள்ள? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அவன் நல்லதா இருக்காமா, நீங்க உள்ள போங்க, நாங்க வரோம். சரியா, கூட்டிட்டு வாயா, பார்த்து கூட்டிட்டு வாயா பிள்ளைய. ஆ பிரியா, வந்த இடத்துல எதுக்கு இப்படி மூஞ்ச வேணுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப சண்டைன்ட்டு எல்லாருக்கும் தெரியணுமா? ஆ இங்க பாருங்க, உங்களை மாதிரி நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால நடிக்கலாம் முடியாது. எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் என்னால இருக்க முடியும். தயவு செஞ்சு என்னையே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னா விட்டுருங்க. என்னை இப்படி இரு அப்படி இருன்னு என்ன ப்ரெஷர் போடாதீங்க என் மேல, சரியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்கிட்ட? நீங்க பேசுனதை விட நான் கம்மியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தள்ளி வாங்க. பிரியா, தள்ளி வாங்க முத்துமாரி. நீங்க எவ்வளவு என் மேல பாசம் வச்சிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு. சரிடி, சாரி. ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு போற? ஆமா, இவங்க சாரி சொன்ன உடனே வந்து பேசிடணும், அப்படிதானே? எப்பா சாமியை நாளை விடுங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது. நான் தனியா இருந்துக்கிறேன். ஆனா உனக்கு இருக்க திமிருக்கு. போ, அப்படியே போயிரு. ஷோ, நானும் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஷோ கடவுளே. ஷோ, சரி, என்னத்த பண்ணுறது? வந்ததுக்கு அமைதியா இருந்துட்டு போ. ஏங்க, ரகு ஏதோ காலேஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அதுக்கான ஏற்பாடுலாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியல. இருக்கிறத பார்த்துக்கிட்டாலே போதும். ஆனா இவன் மெடிக்கல் காலேஜ் கட்டியே ஆகணுங்கிறான். ஏன்னா இப்படி பிடிவாதமா இருக்கானோ தெரியல. இல்ல, ஆசைப்படுது இல்லைங்க, கட்டுட்டோம். இப்ப என்ன அதுல? தாட்சாயினி, உன்ன மாதிரிதான் நம்ம ரெண்டு பசங்களுக்கும் கோணமே. நீ எப்படின்னா, நான் நினைச்சதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரிதான் அவனும். ரேஷ்மா கூட பரவாயில்ல, நான் சொன்னா கேட்டுப்பான். ஆனா அவன் சுத்தமா என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறான். இது வேண்டாயான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறான். ஏங்க வேண்டான்னு சொல்றீங்க? நல்ல விஷயம் தானே, படிப்பு தானே கொடுக்க போறான். கரெக்ட் தான். ஆனாலும் அதுல இருக்க செலவு பார்க்கணும், ரிஸ்க் பார்க்கணும். இவன் என்னன்னா வருஷத்துக்கு இவ்வளவு ஃப்ரீ சீட் எல்லாம் கொடுக்கணும்பா அப்படின்ட்டு இருக்கான். அப்ப எப்படி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் சொல்லு? ஃப்ரீயா மெடிசன் கொடுக்கறது கூட ஒரு அளவுக்கு வச்சுக்கியேன். ஆனா மெடிக்கல் காலேஜ்ல சீட் கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். நீங்களே எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றீங்க. அப்ப அதை நம்ம பையன் நடத்தணும்னு நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நம்ம பாராட்ட தானே நினைக்கணும். நீங்க ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உன் பையனை நல்லா சப்போர்ட் பண்ணு. இதே மருமகன் வந்தா மட்டும் மூஞ்ச தூக்கி காட்டுறியே எதுக்கு? இப்ப நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். அவளை எதுக்கு இழுக்கீங்க? அந்த அணுவை சொன்னா மட்டும் உனக்கு ஏதாச்சும் கோவம் வந்துருதே. சரி, அவங்க வீட்ல இருந்து இன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி நேத்தி போன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரியா? ஆல்ரெடி அவங்க கிளம்பிட்டாங்கன்னு அம்மாவும் ஆல்ரெடி சொன்னாங்க, என்கிட்ட வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு மூஞ்ச காட்டாம தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சிரிச்ச முகமா இரு. சரி. இங்க எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா நீ உங்க அம்மாவும் சேர்ந்து புதுசா எதனா டிராமா போடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அம்மா, ரேஷ்மா மேல இருக்கேன், வா. என்னடி? அப்பா, அவங்க வீட்ல இருந்து வந்துட்டாங்க. யாருமா? அச்சோ, அப்பா அனு வீட்ல இருந்து தான். பாட்டி கீழே அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களையும் அம்மாவையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரம் வருவீங்களா? சரி. தாட்சாயினி, எந்தி ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வா, வந்து சம்மந்தி வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தையை மட்டும் கூப்பிடு. வேற எதுவும் நீ செய்ய வேண்டாம். மத்தபடி அம்மாவே எல்லாத்தையும் பார்த்து இருந்து செஞ்சுப்பாங்க. யாருக்கு யார் சம்மந்தி? நான் அவளுக்கு சம்மந்தியா? இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, அவ ஒண்ணும் இல்லாதவதான். நான் கோடீஸ்வரி. சரியா? கோடீஸ்வரி தாட்சாயினி. ஐயோ கடவுளே, உன்னால என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது. கோடீஸ்வரி மேடம், கொஞ்சம் வரீங்களா? எனக்காண்டி வந்து அவங்கள வாங்கன்னு மட்டும் கூட்டிட்டு வர முடியுமா? ஏன், அவங்களை கூப்பிட்டாதான் வருவாங்களா? உள்ள வந்து உட்கார முடியாதா? கண்ணு ஏதாம தெரியாம போயிட்டா? நொல்ல கண்ணாவா இருக்கு. இவ்வளவு தூரம் வர தெரிஞ்சவங்க உள்ள வந்து உட்காந்து ஓசி சோற தின்னுட்டு அப்படியே அவன் மொவலை கூட்டிக்கிட்டு கிளம்புவாங்க. அம்மா, இங்க பாரு, தேவையில்லாம அம்மா நொம்மானிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அமைதியா இருக்கணும். நாங்க ரெண்டு பேர் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். தாட்சாயினி, நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். வான்னு கூப்பிட்டா வரணும், புரியுதா? என்னங்க குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல கையுதான் நீளும். அப்பா, இங்க பாருமா, எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி யாராச்சும் இந்த இடத்துல இருந்து எவ்வளவு கோவப்படுவாங்க. நானா இருக்க போய் இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இல்ல நம்ம பிள்ளைக்காண்டி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் அவன் பிள்ளைய மெச்சிக்கிட்டு இருந்தா, அந்த அணு பிள்ளையை எடுத்தா மட்டும் இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இவ சொத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்க சொர்க்கத்துக்கு போறாள் நரகத்துக்கு போறாள் எனக்கு ஒண்ணும் புரியல. சொத்துன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப புரியாது அம்மாக்கு. ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளிச்சம் போட்டு தெரிய வரும். சொத்துலாம் முக்கியம் இல்ல, உறவுதான் முக்கியம்னு சொல்லி. அன்னைக்குதான் அம்மாக்கு புரியும். நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. வந்தவங்களை வாங்கன்னு நீங்க கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருங்க. நான் அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன். ஏதோ இவளுக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்காது. ஆமா, சரி, முடிஞ்சா கூட்டிக்கிட்டு வா, இல்லைன்னா கழுத போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வா. சரி, நீங்க கோவப்படாதீங்க, போங்க. சரிம்மா, வா.
என்னம்மா உன் பங்குக்கு இப்ப நீ என்ன பேச போறா? பேசு, நான் அதையும் கேட்கறேன். எல்லாரும் பேசணும், நான் கேட்கணும்னு இருக்கேன் தலையில. சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து என்ன எல்லாரும் கீழே தட்டி 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 மட்டம் தட்டுறீங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருங்களேன், ஏன் இப்படி போட்டு என்ன கொடுமைப்படுத்துறீங்க? ரேஷ்மா, அதான் அம்மா வரலன்னு சொல்லிட்டால, வீடு நானும் அம்மையும் மேலேயே இருந்துக்கிறோம். ஏன் இப்படிலாம் பண்றீங்க நீங்க? பாட்டி, அன்னைக்கு உன்னை நான் எதிர்த்து பேசுனேன்னு கோவப்பட்டல, இன்னொரு வாட்டி நீ பேசுனேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் ஏடா கூடமா எதனா பேசிடுவேன். இன்னும் நீ உட்காந்து மூளையில அழுதுகிட்டு இருப்ப. கொஞ்ச நேரம் நீ அமைதியே இரு, சரியா? உனக்கு இதுக்கு மேல மரியாதை தர மாட்டேன். ரொம்ப மரியாதையா பண்பா அடக்க ஒடக்கமா உன் பேத்தியா நான் சொல்றேன். உன் மொபைலுக்கு ரொம்ப திமிராயிட்டுதா சைனி. இங்க பாரு ரேஷ்மா, பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும், புரியுதா? அதையே தான் நானும் சொல்றேன். ஆமா, நீ என்ன சொன்ன பேசிக்கிட்டு இருக்கும் போது? மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஓசில சோறு போடுறாங்கன்ட்டு தின்னுட்டு அணுவை கூட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதானா? அம்மா, நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது பொண்ணை மட்டுமா கூட்டிட்டு போவாங்க? மாப்பிள்ளைய விட்டுட்டு மாப்பிள்ளையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவாங்க. நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா ரகுக்கு உன் கூட இருக்கிறதே விருப்பமே இல்லாம போயிரும். என்னடி சும்மா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன நீ? என்னம்மா நீ லூசா? நான் என்ன உன் மருமவளா? நான் உன் மக. உண்மையதான் சொல்றேன், உனக்காண்டி தான் பேசுறேன், புரியுதா? கடைசியில நானும் இல்லாம ரகுவும் இல்லாம தனியா தான் இருக்கணும். என்னடி சொல்ல வர இப்போ? அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு வரும்போதே அவன் நீ ஏன் வரலன்னு கேட்டான். நாங்கள் தலைவலி உடம்பு சரியில்லை அதனால மேலே இருக்கேன்னு சொல்லி சமாளித்தோம். சரி, இப்போ காலையிலேருந்து நீ நல்லா தான் இருக்க. உன் மோவனுக்கு ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வரைக்கும் ஊட்டி விட்டுட்டு வந்திருக்க. அப்போ நல்லா தான் பேசியிருப்ப. அப்போ வரைக்கும் நல்லா இருந்த தெரிஞ்ச அம்மாக்கு இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி உன் மகன் நினைக்க மாட்டான்? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அப்படி நினைச்சா என்ன ஆகும் சொல்லு? அப்ப அம்மைக்கு அணுவை பிடிக்கல, சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு தான் கன்ஃபார்மா அவன் நினைப்பான். அப்ப அணுகாண்டி அவன் எவ்வளோ எல்லைக்கு வேணா போவான்னு உனக்கே தெரியும். எத்தனை வாட்டி வீட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்லி நம்மளே எத்தனை வாட்டி தேடி இருக்கோம். ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதானே நடந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா கடைசியில எங்க இருந்தான்? அந்த பிள்ளை கிட்ட தான் இருந்தான். அந்த பிள்ளை மூலியமா தான் வீட்டுக்கு வந்தான். அதுதானடி பிரச்சனையாவே இருக்கு. என் பிள்ளைய என்னென்னத்தை சொல்லி மயக்கிறான்னா எனக்கும் ஒன்றும் புரியல. நல்லா மயக்கி வச்சிருக்கான். இவனும் மகுடிக்கு ஏத்த பாம்பு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் அவளுக்கு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது அவ தான் அம்மாவை அசிங்கப்படுத்தும் போது இந்த வீட்டுல எப்படி இருப்பா? அவ இல்லாத வீட்டுல உன் பையன் எப்படி இருப்பான் சொல்லு? என்னடி சொல்ற? ஆமாம்மா, கடைசியா அவன் தண்ணி கொடுத்துணும் போக வச்சிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். உன் பையன் உனக்கு வேணும்னா இப்போ அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு மேலே வா. ஒரு வாரத்தில் வரவனை ஆயுசு முழுக்க அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிடாத. அதெல்லாம் என் பையன் என்னை விட்டு போக மாட்டான். அவனும் அப்படிதானம்மா நம்பி இருப்பான். தான் அம்மா எனக்காண்டி என்ன வேணாலும் செய்வா, எனக்கு பிடிச்சது எல்லாமே எங்கள் அம்மாக்கும் பிடிக்கும்னு சொல்லி. ஆனால் இங்கே அப்படி நடக்கலையே. அப்போ நீ நினச்சது மட்டும் நடக்கணும்னு நீ எப்படி நினைக்கிற? நீ என்னத்தையோ பேசிய மண்டைய நல்லா குழப்பற ரேஷ்மா. என்னம்மா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஷோ கடவுளே, இங்க பாருமா, நான் உன் மண்டையெல்லாம் குழப்பல, உண்மையை எடுத்து சொன்னேன், அவ்வளோதான். என்ன பிள்ளைங்க தப்பு பண்ணும் அம்மா அப்பா திருத்துவாங்க, இங்க அம்மா தப்பு பண்றாங்க, நான் எடுத்து சொல்றேன். அதை திருத்திக்கிறதும் திருத்தாம இருக்கிறதும் உங்க விருப்பம். இதுக்கு மேல அவ்வளோதான். வரதும் வராம இருக்கிறதும் உங்க விருப்பம்தான். ரேஷ்மா, அம்மைக்கே நீ தத்துவம் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளாட்டியா? நல்ல விஷயத்த பெரியவங்களுக்கு சின்னவங்க சொல்றதுல தப்பே இல்லை. என்னடி சொல்ற இப்போ? நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். முடிவு எடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. அவங்க கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க கூட ஒரு 2 நிமிஷம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன நடக்கும்னு நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதுக்கு மேல உங்க விருப்பம். ரேஷ்மா, என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவ சொன்னது எனக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஆனா அவ சொன்ன விஷயம் கரெக்டு தான். இங்க பாரு தாட்சாயினி, நம்ம விட்டு தான் பிடிக்கணுமே தவிர விட்டுட்டு பிடிக்க கூடாது. நம்ம கையை விட்டு நம்ம பிள்ளை போயிட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இப்ப பிள்ளைய விடவும் கூடாது, இறுக்கி நம்ம கையிலேயே வச்சுக்கணும். அதுக்கு போயிட்டு அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு தான் ஆகணும். சும்மா அவ ஒண்ணு இல்லாதவ, அவளை நான் போயிட்டு கூப்பிடணுமா? நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா காலை விழ தான் செய்யணும். வா, நம்ம காலில் விழ போறது இல்லையே, வான்னு ஒரு வார்த்தை தானே கூப்பிட போறோம், அதுல தப்பே இல்லை. என்னமோ சொல்ற, சரி வா. அனுமா, பேசிக்கிட்டு இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரேன். தம்பி, எப்படி இருக்கீங்கயா? நாங்க நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அனுமா, அம்மா நல்லா இருக்கியாம்மா? ஐயோ அம்மா, அழுகாதீங்க.
ஆ சரியா. அம்மா என்ன அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க, நீ ஏன் அழுகுற? ஓ, அப்போ உங்க வீட்டு பொண்ணை நாங்க நல்லா பாத்துக்கலன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அஷிஷோ, அப்படிலாம் இல்லம்மா. அப்படிலாம் இல்லைம்மா. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பிள்ளைய பக்கத்திலே வச்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாளா, அதான் திடீர்னு 2 நாள் பிள்ளைய பிரிஞ்சிருந்த உடனே அழுக வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு அவ ஒரு நாளும் பிள்ளைய பிரிஞ்சிருக்க மாட்டா. அதான், வேற எதுவும் இல்லை. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எல்லா பெத்தவங்களுக்குலாம் இருக்கிறது தானேம்மா. சரி வாங்க உள்ள போயிட்டு உட்காருவோம். ஆ சரிம்மா. அழுகாதம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன். நீ அழுகும் போது எனக்கு அழுகியா வருது. சரிம்மா, அம்மா அழுக மாட்டேன் சரியா? நீ சந்தோஷமா இருக்கல, எனக்கு அதுவே போதும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், போதுமா? எனக்கு அதுவே போதுமா. முத்துமாரி எப்படி இருக்கீங்க? பிரியா எப்படி இருக்கீங்க? அத்தை நல்லா இருக்கும் அனுமா. மாமாவை கூட்டிட்டு வரலையா? அனுமா, அவரு வரலம்மா. ம் சரி அத்தை, வாங்க உள்ள போவோம். ஆ